சப்பாத்தி நானுக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 7-8 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், 4 தக்காளியை தோல் சீவிட்டு வெட்டி வச்சுருக்கேன், பூண்டு 1 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி வந்து 2-3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை விட இஞ்சிக்கு கம்மியாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு பிறகு 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே முந்திரியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் வந்துடணும். ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பன்னீரை சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். பட்டர் ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வதக்கி ஆற வச்ச வெங்காயம், தக்காளி இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனோடனையும் 2 பீஸ் பட்டர் சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். வெட்டி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துக்கலாம். பன்னீர் போட்டு நல்லா வெந்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேகட்டும். பன்னீர் வெந்த பிறகு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். நான் க்ரீம் சேர்க்கல, பால் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒயிட் சுகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி தூவி இறக்குனா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye bye.